அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். கடந்த நிகழ்ச்சி நம்ம ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 6வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்றத பார்க்க போகிறோம். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது அப்படின்னு வசனத்தில் எழுதியிருக்குதுங்க. அதை பற்றி நம்ம இதை பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரத்தில் வருவது தேவதூதனால் பிரசங்கிக்கப்படுவது இந்த சுவிசேஷமாகும். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறது தேவதூதன் தான் அறிவிக்கிறாரு. சுவிசேஷமா, அதாவது தேவதூதனால் அறிவிக்கப்படும் சுவிசேஷமானது கிருபையின் சுவிசேஷம் அல்ல, ரட்சிப்பின் சுவிசேஷமும் அல்ல, ராஜ்யத்தினுடைய சுவிசேஷமும் அல்ல. இது நியாய தீர்ப்பு சுவிசேஷமாகும். நியாய தீர்ப்பு கொடுக்கிற அறிவிக்கிற செய்தி இது நல்ல செய்தி. நியாய தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட் சொல்றீங்களே, இது நல்ல செய்தி தானா? நல்ல செய்தி தான். யாருக்கு நல்ல செய்தின்றதை நம்ம பின்னாடி பார்க்க போறோம். தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அதாவது கிருபையின் சுவிசேஷம் கிடையாது. கிருபைன்னா ஆண்டவர் நம்மளுக்கு இரக்கமா இருக்கிறது தான் கிருபை. ரட்சிப்பின் சுவிசேஷம், பாவத்திலிருந்து ஒரு மனிதனை மீட்டெடுக்கிறது ரட்சிப்பின் சுவிசேஷம். ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம், ராஜா வரப்போறாரு, இந்த பூமியில ஆளுகை செய்ய போறாரு, ராஜ்யத்தை குறித்து பேசுறது அறிவிக்கிறது ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம். ஆனா இது நியாய தீர்ப்பின் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை யார் அறிவிக்கிறாங்கனாக்கா ஒரு தேவதூதன் தான் அறிவிக்கிறாரு. என்ன அறிவிக்கிறாரு அவர் தெரியுமா? அந்த தேவதூதன் தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது என இதனால் பறைசாற்றப்படுகின்றது. இது இஸ்ராயல் மக்களுக்கு நல்ல செய்தி தான். தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது அப்படின்ற செய்தி காலம் கிட்ட நெருங்கிடுச்சு, கிட்ட வந்துடுச்சு. அதனால நம்ம இந்த செய்தி நியாய தீர்ப்பு கொடுக்க போறாரு. யாருக்கு நியாய தீர்ப்பு? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உபத்திரவ காலத்துல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு இது கிடையாது. அப்படி உபத்திரவ காலத்துல இயேசுவை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவங்களுக்கு இது நல்ல செய்தி. இது யாருக்குனாக்கா பாவ அந்தி கிறிஸ்துவுக்கும் அவனுடைய கூட்டத்தை சேர்ந்த மக்களுக்கும் அறிவிக்கிற செய்தி. இது தண்டனை, நியாய தீர்ப்பு வழங்க போறாரு உபத்திரவ காலத்துல. ஆனால் அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் இந்த பூமியில் உருவாகும் நியாய தீர்ப்புகளின் தண்டனைகள் என்றும் மகா உபத்திரவத்தின் வழியாய் கடந்து செல்பவர்களுக்கு இது நற்செய்தியே. அந்தி கிறிஸ்து காலத்துல உபத்திரவ காலத்துல நியாய தீர்ப்பு தண்டனை கொடுக்க போறாரு. தண்டனை வரப்போகுது. அது உபத்திரவ காலத்துல வாழற, அதாவது உபத்திரத்தின் வழியா கடந்து போறாங்க பாரு. மகா உபத்திரத்தை எல்லாம் சகிச்சு பொறுத்துக்கிட்டு எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு வராங்க பாரு. அவங்களுக்கு இந்த செய்தி நல்ல செய்தியா இருக்குதான். உபத்திரவ காலத்துல உபத்திரப்படுற கிறிஸ்துவர்களுக்கு இது நல்ல செய்தியா இருக்குதான். அந்தி கிறிஸ்துவுக்கு கொடுக்க போகும் நியாய தீர்ப்பின் அழிவில் இருந்து வெகு சீக்கிரமாய் அவர்களுக்கு கிடைக்க போகின்ற விடுதலையை கூறி அறிவிக்கின்ற சுவிசேஷமாய் அது இருக்க போகின்றது. அதாவது உபத்திரவ காலத்துல இந்த நியாய தீர்ப்பு தண்டனை, அந்தி கிறிஸ்துவுக்கு கொடுக்க போகும் நியாய தீர்ப்பின் அழிவிலிருந்து, அந்த தண்டனையிலிருந்து, அந்த கிறிஸ்துக்கு கொடுக்க போற அந்த தண்டனையில் இருந்து
வெகு சீக்கிரத்தில் அவர்களுக்கு கிடைக்க போகின்ற விடுதலையை கூறி, யாருக்கு? அந்த காலகட்டத்தில் தேவனை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மெசியாவாக ஏற்றுக்கொண்டு வாழ்கிற இஸ்ரேல் மக்களுக்கு கிடைக்க போகின்ற விடுதலை கூறி அறிவிக்கின்ற சுவிசேஷமாய் அது இருக்கும். சீக்கிரத்தில் அவங்க விடுதலை ஆக போறாங்க. இவங்கெல்லாம் போயிட்ட பிறகு தான், ரட்சிக்கப்பட்ட மக்களெல்லாம் போயிட்ட பிறகு தான் அந்த கிறிஸ்துக்கு தண்டனை கொடுப்பாங்க. அப்போ இந்த நியாய தீர்ப்பு வழங்க போறாரு, தண்டனை வரப்போகுது, தண்டனை கொடுக்க போறாரு அப்படின்ற செய்தி கஷ்டப்படுற மக்களுக்கு, உபத்திரத்தில் வாழ்ந்து கொண்டு உபத்திரத்தின் வழியாக கடந்து போகிற மக்களுக்கு நம்ம சீக்கிரம் விடுதலையாகி போயிட போகிறோம் அப்படின்ற சந்தோஷமான செய்தி அவங்களுக்கு இருக்குமா. தேவதூதனால் அறிவிக்கப்படும் இந்த சுவிசேஷமானது தேவனை சிருஷ்டி கர்த்தாவாக அவரை தொழுது கொள்ளும்படி இது மனுக்குலத்தை நோக்கி கூவி அழைக்கிறதே ஒழிய அவரை இரட்சகராக தொழுது கொள்ளும்படி அழைக்கப்படாது. அதாவது இந்த நியாய தீர்ப்பு வழங்குற இந்த நற்செய்தி இந்த தேவதூதன் அறிவிக்கிறார் இல்லையா, அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது, அவரை மகிமைப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்றாரு பத்தியா. அது தேவதூதனால் அறிவிக்கப்படும் இந்த சுவிசேஷமானது தேவனை, கடவுளை, அந்த உபத்திரவ காலத்தில் வாழற மக்களுக்கு கடவுளை சிருஷ்டி கர்த்தாவாக தொழுது கொள்ளுங்கள். அவர் தான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் கடலையும் சகல ஜீவ ஜந்துக்களையும் உண்டாக்கினவர், சிருஷ்டித்தவர், அவரையே தொழுது கொள்ளுங்கள் அப்படின்ற சுவிசேஷமானது அறிவிக்கப்படும். ரட்சிப்புக்கான சுவிசேஷம் அந்த நேரத்தில் அறிவிக்கப்படாது. குவி அழைக்கிறதை ஒழிய அவரை இரட்சகராக தொழுது கொள்ளும்படி அழைக்கப்படாது. அவர் ஒரு இரட்சகர், அவர் ரட்சிக்கிறதுக்காக வராரு. ரட்சிப்பெல்லாம் முடிஞ்சு போச்சு, சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு அப்போ முடிஞ்சு போச்சு ரட்சிப்பினுடைய செய்தி. ஆனால் உபத்திர காலத்தில் அறிவிக்கிற இந்த செய்தி நியாய தீர்ப்பின் செய்தி, தண்டனை கொடுக்க போற செய்தி. அந்த தண்டனை என்ன சொல்றாரு அவரு, அவனுடைய, அதாவது தேவதூதனால் அறிவிக்கப்படும் இந்த சுவிசேஷமானது தேவனை சிருஷ்டி கர்த்தாவாக, சிருஷ்டிகராக, படைத்தவராக, படைத்த தெய்வமாக அவரை பணிந்து கொள்ளுங்கள், தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு கூவி சொல்றது, பகிரங்கமா சொல்ற செய்தி தான் நியாய தீர்ப்பின் செய்தி. உபத்திரவ காலத்தில் ரட்சிப்பின் செய்தி ஆகாது. எல்லா காலத்துக்கும் மக்களை ரட்சிப்புக்கு வழி நடத்துவதாக இருந்தால் மட்டுமே அந்த சுவிசேஷம் தி எவர்லாஸ்டிங் காஸ்பல் என்று அழைக்கப்படும். எல்லா காலத்துக்கும் மக்களை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துறதுக்கு, அதாவது பாவத்தில் இருக்கிற மக்களை கொண்டு மீட்டு எடுத்து பாவத்திலிருந்து விடுதலையாக்கி அவங்களை வெளியே கொண்டு பரிசுத்தமான வாழ்க்கையில் வாழறதுக்கு வழியை கற்றுக் கொடுத்து போதிக்கிறது தான் ரட்சிப்பினுடைய சுவிசேஷம். அந்த மாதிரி சுவிசேஷம் உபத்திரவ காலத்தில் அறிவிக்கப்பட மாட்டாது. அப்படி இப்போ அறிவிக்கிற சுவிசேஷம் தி எவர்லாஸ்டிங் காஸ்பல். கலாத்தியருக்கு எழுதின திருமுகம் 1வது அதிகாரம் 8-9 திருவசனமானது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய் என்று கூறி அறிவிக்கும் நற்செய்தி இன்றைய காலத்தில் உள்ள நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நம்புப்பா, அப்போ நீ ரட்சிக்கப்படுவ. இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசித்து அவர் தன் சொந்த ரட்சகராக நீ ஏற்றுக்கொண்ட நீ ரட்சிக்கப்படுவ அப்படின்னு சொல்றது இப்போ இருக்கிற நற்செய்தி அப்படின்னு பவுல் கலாத்தியருக்கு எழுதின திருமுகம் 1வது அதிகாரம் 8-9 வசனம் சொல்லுது. ஆனா தேவனுக்கு பயப்படே, அவருடைய நியாய தீர்ப்பின் வேலை வந்து விட்டது.
என்கின்ற செய்தி உபத்திரவ காலத்தில் நியாய தீர்ப்பின் செய்தியாய் இருக்கும். இந்த செய்தியானது தேவதூதனால் அறிவிக்கும் செய்தியாகும். எலியா காலத்துல எலியா அறிவிக்கிற செய்தி ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம். இப்ப தேவதூதன் அறிவிக்கிறார் பாரு. இந்த தேவதூதன் அறிவிக்கிற செய்தி நியாய தீர்ப்பின் சுவிசேஷம், நியாய தீர்ப்பின் நற்செய்தி. நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்துடுச்சு. அவரை மகிமைப்படுத்துங்கள். தண்டனை கொடுக்கிற நேரம் வந்துடுச்சு. தண்டிக்க போறாரு. யார? அவரை ஏற்றுக்கொள்ளாதவங்கள. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாம அந்தி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றி வாழுகிற மக்களுக்கு தண்டனை வரப்போகுது. அதனால படைத்த தெய்வத்தை, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் கடல்ல இருக்கிறதையும் சகலவற்றையும் சிருஷ்டித்தவரை தொழுது கொள்ளுங்கள், வணங்குங்க, பயப்படுங்க. நியாய தீர்ப்பு கொடுக்கிற வேலை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேவதூதனால அறிவிக்கப்படுற செய்தி நியாய தீர்ப்பின் நற்செய்தி. இந்த மனுக்குலம் பரலோகத்திலிருந்து நற்செய்தியை எடுத்து கூறிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரித்து புறக்கணித்தது. இந்த பூமியில இயேசு சாமி அவர் நற்செய்தி அறிவிக்கிறாரு. பரலோகத்தில் அவர் என்னென்ன செய்தியை கொண்டு வந்தாரோ, பிதா கிட்ட என்னென்ன செய்தியெல்லாம் அவர் பெற்றுக்கொண்டாரோ அதை இந்த பூமியில எல்லாருக்கும் அறிவிச்சாரு. யாரு? இயேசு சாமி. அப்படி அறிவிக்கப்படும் போது அவரை ஏற்றுக்கொள்ளல. அவரை ஏற்றுக்கொள்ளாம நிராகரிச்சுட்டாங்க, ஒதுக்கிட்டாங்க. இதே போலவே நியாய தீர்ப்பின் செய்தியை கொண்டு வருகிற தேவதூதனையும் நிராகரித்து விடும். எப்படி இயேசு கிறிஸ்துவ அந்த நாள்ல அவர் சொன்ன நற்செய்தி ஏற்றுக்கொள்ளாம நிராகரிச்சு புறக்கணிச்சாங்களோ, அதே போலத்தான் உபத்திரவ காலத்துல கூட அதாவது நியாய தீர்ப்பின் செய்தியை கொண்டு தேவதூதன் சொல்றாங்க இல்லையா, அந்த செய்தி கூட ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களா, ஏற்றுக்கொள்ளாம நிராகரிச்சிடுவாங்களா, புறக்கணிச்சிடுவாங்களா. யாரா? அந்த தேவதூதனை. அப்படின்னா புறக்கணிக்கிற மக்கள் யாரு? அந்தி கிறிஸ்துவா அவன் கூட்டத்தை சேர்ந்த மக்களும் தான். இதே போலவே மரித்தோர் இயேசு என்ன சொல்றாரு? மரித்தோரில் இருந்து ஒருவர் எழுந்து வந்தாலும் அவர்கள் நம்ப மாட்டார்கள் என்று இயேசு கூறுகிறார். செத்து போனவன் ஒருத்தன், மரிச்சு போனவன் ஒருத்தன் எழுந்து சொன்னா கூட அவங்க நம்ப மாட்டாங்க அப்படின்னு இயேசு சாமி சொல்றாரு. இயேசு சாமி சொன்ன நற்செய்தியும் ஏற்றுக்கொள்ளல, நிராகரிச்சிட்டாங்க. உபத்திரவ காலத்துல தேவதூதன் சொல்றாரு, நியாய தீர்ப்பு தண்டனை கொடுக்க போறாரு, மனம் திரும்புங்க, பயப்படுங்க, அவருக்காக அவரை மகிமைப்படுத்துங்க. அவரு தான் வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் சிருஷ்டித்தவர். அவரை பயந்து அவரை மகிமைப்படுத்தி அவரை தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு தேவதூதன் கொண்டு சொல்ற அந்த செய்திய, அந்த நியாய தீர்ப்பின் செய்தி, தண்டனை வரப்போகுது, தண்டனை வரப்போகுதுன்ற பயம் கூட இல்லை, புறக்கணிச்சிடுவாங்க. யார? அந்த தேவதூதன் சொல்ற செய்திய ஏற்றுக்கொள்ளாம புறக்கணிச்சிடுவாங்க. இதுதான் அதாவது அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது அப்படின்னு வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 4வது வசனத்துல கூறப்பட்டு இருக்கிறது. அடுத்த நிகழ்ச்சி நம்ம இது இரண்டாவது தூதன், மூன்றாவது தூதன், பாபிலோனின் வீழ்ச்சி பற்றி சொல்லப்பட போது அதை பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம விவரமாக பார்க்கலாம். இந்த செய்தி நியாய தீர்ப்பின் நற்செய்தியை தேவதூதன் அறிவிக்கிறத, உபத்திர காலத்தில் அறிவிக்கிற இந்த செய்தியை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்லுங்கள். ராஜ்யத்தினுடைய சுவிசேஷன்னா என்ன, ரட்சிப்பின் சுவிசேஷன்னா என்ன, கிருபையின் சுவிசேஷன்னா என்ன, நித்திய சுவிசேஷன்னா என்ன, நியாய தீர்ப்பின் நற்செய்தினா என்ன அப்படின்னா இப்போ நம்ம அதை பற்றி படிச்சுட்டு வரோங்க. 14வது அதிகாரத்தில்
இதெல்லாம் எழுதப்பட்டிருக்குதுங்க. நீங்க எடுத்து நான் சொன்ன இந்த செய்தியெல்லாம் வசனத்தில் இருக்கிறது தான். வசனத்தை வாசி அதில் இருக்கிற கருப்பொருளை தான் உங்களுக்கு நான் வெளியே எடுத்து சொல்லிட்டு வரேங்க. அதனால் வேதத்தை எடுத்து வெளிப்படுத்தின விசேஷத்தை யாரெல்லாம் ஆர்வமாக எடுத்து படிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த செய்தி நல்ல டேஸ்டாக ருசியாக நல்ல குட் நியூஸாக இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷத்தையே படிக்காமல் மற்ற செய்தியை மற்ற நற்செய்தியெல்லாம் படிச்சுட்டு போகிறவங்களுக்கு இப்போ என்னுடைய செய்தி பிடிக்காது, அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்காது. ஏன்னா அவங்க வெளிப்படுத்தின விசேஷத்தை பற்றி படிக்கல, அதில் இருக்கிற கருப்பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படலை, அதனால் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்காது. யாரெல்லாம் வெளிப்படுத்தின விசேஷத்தை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், அதனுடைய கருத்தெல்லாம் புரிஞ்சுக்கணும் சொல்லி ஆர்வமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் தான் நான் கொடுக்குற செய்தியானது இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதனால் ஆர்வமாக கேட்பாங்க. நிறைய பேர் கேட்குறீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு நான் நன்றி சொல்கிறேன். நம்ம கிறிஸ்துவ மட்டும் கேட்கல, மற்ற புறஜாதி மக்கள், அதாவது மற்ற மதத்தை வணங்குற சகோதர சகோதரிகள் கூட என்னுடைய செய்தியை கேட்குறாங்க. ஒரு சகோதரியை முக்காடு போடுங்கன்னு 2-3 முறை கேட்டு இருந்தீங்க. ஏன் நான் ஏற்கனவே நான் முக்காடு போட்டுன்னு தான் நான் செய்தி அறிவித்தேன். அதுக்கப்புறம் தான் நான் முக்காடு போடாமல் இப்போ அந்த செய்தியை நான் அறிவிக்கிறேன். இப்படி நான் முக்காடு போடாமல் அறிவிக்கிறதுனால தான் பிற மதத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகள் என்னுடைய செய்தியை வாசித்து இன்னான்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இஸ்லாமிய சகோதரர்கள் முக்கியமாக ஆர்வமாக பார்க்குறாங்க. திருநங்கைகள் பார்க்குறாங்க, என்னுடைய செய்தியை திருநங்கைகள் பார்க்குறாங்க. அதனால் சபையில் போனால் முக்காடு போடணும். நான் போடுவேன், சபைக்கு போனால் முக்காடு கண்டிப்பாக போடுவேன், ஜெபிக்கும் போது நான் போடுவேன். இந்த செய்தி உலகம் முழுசும் போனோங்க. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிற செய்தி என்னுடைய அழைப்பது, இது உலகம் முழுசும் போகணும். அதனால் நான் முக்காடு போடாமல் தான் அறிவிக்க. அதுக்கெல்லாம் காரணம் இருக்குதுங்க. இப்போ ஒரு சில காரணத்தை உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கிறேன், புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேங்க. அதனால் நம்ம ஆத்துமாவை முக்காடு போடணும். பாவத்துக்கு விலக்கி உலக இச்சைகளுக்கு உலகமான பாவமான காரியங்களுக்கெல்லாம் விலக்கி நம்ம ஆத்மா உள்ளார்ந்த மனிதனில் முக்காடு போட்டிருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உள்ளார்ந்த மனிதன், அந்த பரிசுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நம்ம வெண்வஸ்திரத்தினால மூடி, பரிசுத்த ஆடையினால மூடி, ஒவ்வொரு நாளும் நம்ம முக்காடு எப்படி போட்டு மூடி மறைக்கிறோமோ அது போல நம்ம ஆத்துமாவை பரிசுத்தம் என்ற வெண்வஸ்திரத்தினால மூடி மறைக்கணும். டெய்லி அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வெளியிலிருந்து வருது ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தாது, உள்ளிருந்து வெளியே வருதான் ஒரு மனுஷனை தீட்டுப்படுதுன்னு ஏசாமி நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. அதனால இதை பற்றி இன்னும் பவுல் ஏன் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாருன்றதை கூட நான் இன்னொரு வீடியோவில் நான் இதை தெளிவாக பேசுகிறேங்க.